ஹலோ லிகனம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை காலை நேர வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் ஊற்றி வச்சுருக்கேன் அடுப்பில். நாட்டு சர்க்கரையை கொட்ட போகிறேன். அது என்ன பிராண்டு மம்மி? உழவர். உழவரா? உழவன். என்ன புதுசாக பேர் சொல்கிறீங்க? ஆமாம், அப்படின்னு சொன்னேன். இந்த அதுலேயும் அதே எழுதி பால்கார இது மளிகை கிடக்காது. உழவன் நாட்டு சர்க்கரை. உழவன் நாட்டு சர்க்கரை. அது ஒரு பேக்கெட் எவ்வளோ மம்மி? ஒரு பேக்கெட் அரை கிலோவா ஒரு கிலோவா? அரை கிலோ. ஒரு பேக்கெட் அரை கிலோ. இந்த உழவன் பார். உழவன் நாட்டு சர்க்கரை. அப்போ இது 1/2 kg தான் கொள்ளுதில்ல? 1/2 kg தான் இது கொள்ளுது. ரெண்டு சேர்ந்து தான் 1 கிலோ. வழி நம்ம காலையிலே சூரிய பகவான் வந்துட்டார். நம்ம லேட்டு, அவர் ஒழுங்காத வர்றாரு. நம்ம தான் லேட்டு. வழி நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி இல்லைன்னா தோசை தான். வேறு என்ன? ராகி புட்டு வேணா இந்த இதை போட்டு அவிச்சோம்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் இருந்து நாட்டு சக்கரை புட்டு கொஞ்சம் வேணா செய்வோமா? இன்னும் வேறு பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, சோறு, தோசை இது மட்டும்தான் உடம்புல ஏற்றுக்கும். வேற எதுவும் ஏற்றுக்க மாட்டேன். வடை, பஜ்ஜி இதெல்லாம் ஏற்றுக்கும். ஸ்வீட்டு என்ன? ஸ்வீட்டு ஏற்றுக்கும். அப்புறம் இவ்வளோ ஏற்றுக்குதே. அப்புறம் இந்த ராகி புட்டெல்லாம் நல்லதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். அது என்ன ராகி புட்டு? நீங்களும் உங்கள் பொண்ணு ராகி புட்டு, கேப்பை புட்டு, கேப்ப மாவு. நிறைய பேருக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஒரு காலத்தில் அதுதான் சாப்பிட்டே இருந்தாரு. உங்கள் காலத்துலையா? ஆதி காலத்துலையா? கால் கிலோ டீ தூள் வாங்கிட்டு வரணும். 2லேயும் 1/4 கிலோ வாங்கினா ஒரு 2 மாதத்துக்கு வருது. பரவாயில்ல. மல்லிகை நம்ம ஹேர் வளர்ந்துருச்சா? இந்த முஸ்குன்னு ஒரு நாய்க்குட்டி இருக்கும்ல, அந்த நாய்க்குட்டி மாதிரி இருக்குது. தலையை தரணும். இப்போதான் வளர்ந்துக்கிட்டு வருது. நல்லா வேர்க்குது. தலைக்குள்ளையா தலைக்கு வெளியவா? தலைக்கு வெளியே வேர்க்குது. கொஞ்சம் வெள்ளை பால் வாங்கி காய்ச்சிருந்தோம்னா இவ்வளோ தூரம் வேர்க்காது. வேலை அது பாட்டுக்கு போயிட்டே இருந்துருக்கும். நாளைக்கெல்லாம் சாயந்தரமே பால் வாங்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் வந்துட்டா வேலை பார்க்க முடியல. இந்த கூலிங் பெயிலாம் சொல்கிறா இல்லையா, அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? மேலே அடிச்சு விட்டு அதெல்லாம் அடிச்சு விட்டு 7,000 ரூபா 10,000 ரூபா செலவழிச்சு அதை அடிச்சு விட்டு அதில் எங்கேயும் கூலிங் எல்லாம் இருக்கு. பெயிண்ட்டு 300 500 தானே வரும். அது 7,000 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு. பெயிண்ட் மட்டும் 5,000 6,000த்துக்கு ஆச்சு. இல்லை பெயிண்ட் மட்டுமே 7,000. அடிக்கிற கூலி அவங்களுக்கு சும்மா அடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 600 ரூபா. என்ன? இப்போ லேடிஸே ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு அவங்களே அடிக்கிறாங்க. நம்மளால உள்ள வேலையே பார்க்க முடியல. சாயந்தரம் நேரம் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் நம்மளே ப்ரெஷ் வச்சுக்கிட்டு அடிக்கலாம். நம்ம உள்ள வேலையே பார்க்க முடியலையா? அது யாராக இருந்தாலும் தொட்டுட்டு அடிக்க வேண்டியது தானே மம்மி? ஆமாம், அதில் தொட்டுக்கிட்டு அடிக்க வேண்டியது. நம்ம அந்த வேலை பெருசு நினச்சாதான் பெருசு. ஆனால் கொத்தனார் வேலை நம்ம பார்க்க முடியாதுண்ணே. இல்லையா? அவங்க இந்த மட்டப்பலகை வச்சு தைக்கிறது, இது அளவு தைக்கணும். காய்ஸ் இங்கே ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க. காய்ஸ் டெய்லியுமே விளக்கேற்றிடுவேன். வாங்க எல்லோரும் சாமி கும்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிடலாம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க.
வலிக்கணும் மம்மி, இன்னும் பூ பறிக்கலையா? இங்கே விலைக்கு தராங்க கைஸ். வலிக்கு நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டில் எந்த பொருளும் வாங்கவில்லையா? வாங்கவில்லை. வாழைக்காய் இருக்கு, வேறு ஏதாவது சமைச்சிக்கலாம். கீரை கட்டு இருந்துச்சு. ஆமாம், கீரை கட்டு இருக்கு, அதை சமைச்சிக்கலாம். அது மணத்தக்காளி கீரையா பொன்னாங்கண்ணி கீரையா? மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரை நல்லது. கீரை சமைக்கிறதுலாம் ஈஸி தானே மம்மி? அது அந்த இது வெந்தா போதும்ல? ஆமாம். இல்லை, அது வந்து வேக நேரம் எடுக்குது. இப்போ எல்லாமே நேரம் எடுக்குது. அப்போ என்ன விறகடுப்பா இருந்துச்சு, இப்போ கேஸில் தானே சமைக்கிறோம். எங்கே டிவி ஓடிட்டுருது? அப்போ ஒரே அளவாக தானே வேணும். ஒரே அளவாக. அது வந்து தணல் நல்லா சாருன்னு விறகடுப்பு நாலா பக்கமே என்னது இது? இந்த உருவாய் தானே. அதான் நின்று எரியும், இதை நிற்காம எரியும்ண்ணா. ஆமாம், நிற்காம இருந்தாலும் நின்று இருந்தாலும் கலர் விழுந்துருக்குல்ல. என்ன நின்று எரிஞ்சாலும் கலர் வந்துருதான். தணல் விழுந்திருக்கும்ல, அது தணலே உனக்கு தீ மாரி, அதுக்கு ஒரு ஈக்குவல். விறகோட இது கறி மாரி விழுகும்னு, அதுவே இதுதான். அதில் இருக்க ஹீட்டும் அதில் தான் அது சார்ந்துடும் நல்லா, அதுவே உனக்கு ஒரு பதமாக வெந்துடும். மீன் குழம்புலாம் எப்படி இருக்கேன் மம்மி? நல்லா இருக்கும். வேறு என்னென்ன குழம்பு அதில் வச்சா நல்லா இருக்கும்? புளிக்குழம்பு நல்லா வற்ற வச்சு. வாழைப்பூ இது வாழைப்பூ இந்த இது வடை சுடுறதுக்கு பதிலாக இது பண்ணுவாங்க, அதெல்லாம் அதில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். வாழைப்பூ என்ன? வாழைப்பூ கோலா. கோலா. அதெல்லாம் விறகடுப்பில் செஞ்சால் அப்படி தடல்லே போட்டோம்னா நல்லா உதிரியாக நல்லா வரும். இந்த கருணக்கிழங்கு கோலா பண்ணுவீங்களா, அது மாதிரியா? அது கருணக்கிழங்கு கோலா சேர்ந்துதான் வரும். வாழைப்பூ கோலா அது பண்ணதே இல்லை நீங்கள்? அது பண்ணுறதுலாம் சின்ன திட்டம் இல்லை, அதெல்லாம் இப்போ ரொம்ப சிரமம். இந்த காலத்தில் வாழைப்பூ உசிலிம்பாங்க, உசிலின்னு சொல்கிறாங்க இப்போ. அதை நாங்கள் கோலான்னு சொல்கிறதே இவங்க உசிலிங்கிறாரு. வலிக்கு நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணலைங்க? அதெல்லாம் சின்ன திட்டம்ல, அது கேஸ் அடுப்புலாம் பண்ண முடியாது. விறகடுப்பில் தணல்லே போடணும். தணல் ஓரளவு வந்துருச்சுன்னா விறகு பிடிக்கிட்டு தணல்லே வந்தால் அது உதிரி அதுவாகவே வந்துடும் கிண்டி விட்டோம்னா. அதோட இதுலேயே அது எரியணும். சரி வாங்க, டீயை குடிச்சிட்டு வருவோம், ரொம்ப பசிக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிடலாம். இனிமேல் தாக்க பிடிக்க முடியாது, அவ்வளவுதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ ரெடி. டிஃபன் பண்ணையில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப தண்ணி ஆக்கிங்களா மம்மி? ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, காலை டிஃபன் என்னென்னு பண்ணலாம். வலிக்கணுமா? சவப்பான வச்சுருக்கீங்க என்கிட்ட. இது தக்காளி சட்னி, முட்டை ஆம்லெட்டு. தக்காளி சட்னியா முட்டை ஆம்லெட்டுமா? இல்லை, தோசை ஊற்றணும். காம்பினேஷனே வேறையா இருக்கே. தோசை ஊற்றணும். முட்டை ஆம்லெட்டுக்கா? கொஞ்சம் உப்பு. அது என்னென்ன? மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மிளகு அப்படியே அரைச்சிட்டு போட்டுருக்கோம். எல்லாம் மூக்கிற தூள், மஞ்சத்தூள். இது மாவு எடுத்துட்டு வர, இதோட கலக்க. இன்னைக்கு நம்ம காலையிலேயே தோசை. காலையில தோசை. வேற என்ன ஒன்றுது? இட்லி இருக்கு. அதனால தோசை ஊற்றிட்டு வேலையை முடிக்கணும். கொஞ்சம் இட்லி இருக்கு. வலிக்கு நம்ம காலையில் நாங்கள் தோசை ஊற்றியே பார்த்ததில்லை, நைட்டு தான் டெய்லி நைட்டு தோசை. உனக்கு எத்தனை நாள் காலேஜ் போகல ஒரு தோசை அதெல்லாம் விட்டு தருவோம். இன்னைக்கு ரொம்ப வெக்கையா இருக்குல்ல?
இன்னும் உனக்கு இவ்வளோ வேர்த்து விட்டுது. அப்போ எனக்கு அடுப்புக்கிட்ட நிற்கிறவங்களுக்கு எவ்வளோ வேர்க்காது. மாவு தோசையில் சிறந்தது அரிசி மாவு தோசை. இதை மூடி வச்சு எடுத்தா சூப்பராக இருக்கும். ஏம்பு தட்டிட்டுனா ஓம்பு சரி. அதுலேயும் நம்ம லஞ்சுக்கு வாழைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். வாழைக்காய் மசாலா போட்டுட்டு இது கீரை, அது என்ன கீரை, மணத்துக்காளி கீரை மண்டி போட்டுவிட்டு ரசம் தான் இன்னைக்கு. ரசத்தை வச்சு விட்டாதேன். அது குழம்பு வச்சுட்டு என்னதான் பண்ணுறது, டெய்லி குழம்பு. ரசத்தை வச்சுட்டு மண்டி நல்லா இருக்கும் போட்டு சாப்பிட. அரிசி கிழங்கு மண்டியை ஊற்றி மண்டியை வச்சுக்கணும். அது வயிற்றுக்கு நல்லது, வயிற்றுக்கு போடலாம். அந்த தள்ளுறதுக்குள்ளே பெரும்பாலாக இருக்கும். மம்மி சாப்பாடு டைமிங் வந்தால் தானே அது சாப்பாடு இதுதான் பண்ண போறேன்னு முடிவு பண்ணுறீங்க. காலையிலே எழுந்திரிச்சோன்னே ஏன் முடிவு பண்ண முடியல? பேசாமல் பெட்லேயே படுத்துக்கணும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயில் காலத்தில் கிச்சனுக்கு எங்கிட்ட நகரக்கூடாது. அப்படி ஊற்றுது பாரு. என் மம்மி காலையில் எழுந்திரிச்சோன்னே இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் லஞ்சுன்னு முடிவு பண்ண முடியலையே. இருக்கிற காய்கறி பார்த்து தானே முடிவு பண்ண முடியும். நமக்கு என்ன மனப்பாடமாக நினைப்பேவே இருக்கு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இது கிடக்குன்னு, என்ன பீட்ரூட் கிடக்கு, முட்டைக்கோஸ் கிடக்கு, எல்லாம் கிடக்கு. அது அன்னைக்கு எல்லாருமே அப்படி தானே முடிவு பண்ண முடியும். ஆமாம். ரெண்டாவது இது இன்ட்ரெஸ்டாக நினச்சிக்கிட்டு இருக்க வேலை இல்லை. புரியுதா? ஏதாவது இன்ட்ரெஸ்டா கோல்டு வாங்கணுமா இன்ட்ரெஸ்டா நினைக்கலாம். அந்த மாதிரி விஷயம்னா இன்ட்ரெஸ்டா நினைக்கலாம். இது ஆமா என்னத்தை அது பண்ணி வேலை பார்க்கணும். ஆனா பசி தான் வேணுங்கிறதுக்காக பண்றோம். அதுவும் இங்க அரிமளத்துலதான் கடையில வாங்கி சாப்பிட்டா நல்லாவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நைட்டாவது பரவாயில்ல, காலையில இட்லி எல்லாம் வாய்க்கு வளர்ந்தாது. ரொம்ப பாவம் பண்ணி ஹோட்டலில் வாங்கி சாப்பிடணும் அரிமளத்துலாம். உண்மையில் ஏன் அவ்வளோ நல்லாவே இல்லை கர்மம். தோசை நல்லா இருக்குமோ, நம்ம இட்லி எல்லாம் அப்படியே ஒரு ஆள் தூக்கி போட்டா அப்படியே அவர் செத்தே போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் இட்லி. பூரியெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? இல்லையா, பூரி நல்லா இருக்கு. ஆனால் அது நிறைய பேருக்கு ஒத்துக்காது இல்லை. காலையில் ஃபஸ்ட்டே பூரியை சாப்பிட்டேன். பொங்கல் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? பொங்கல்லையும் உனக்கு டால்டா கலப்பாங்க. பொங்கல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒன்லி தோசை, ஒன்று இட்லி. பொங்கல்லையுமே டால்டா கலப்பாங்க. நீங்கள் இட்லி கல்லுக்கெல்லாம் இருக்குங்க. இட்லி ரொம்ப கல்லுக்கெல்லாம் இருக்கு. அப்பா எப்படிதான் மனசாட்சி விற்கிறாங்கன்னு தெரியும். நம்ம போட்டு கொடுத்தோம்னா யாராவது வாங்குவாங்க அப்படி. சரி பசிக்கு எதையோ ஒன்று வாங்கிட்டுக்குள்ள அடைக்கணுமேனு திங்கிறாங்க. ஏன் மாமா உங்க மாமா எல்லாம் ஹோட்டலில் சாப்பிட்றானே, இதே வீட்டில் நம்ம பண்ணும்போது 102 குறை சொல்லுவேன். அங்கே போய் இந்த கவாங்கல் இட்லி தானே தின்ட்டு வரேன். என்ன அவங்கள்ட்ட காசையும் கொடுத்து சாப்பிட்டு வரேன். வீட்டு சாப்பாடு தான் என்ன இருந்தாலும். அதை அடிச்சுக்க எதுவும் இல்லை. தோசை எத்தனை தோசை ஊற்றலான்னு இருக்கீங்க? இந்த 4 தோசை ஊற்றிட்டு இந்த இட்லி சுடுவோம். அப்புறம் ஆம்லெட் போடுவோம். முடிஞ்சு வச்சு போதும்னா அதுக்கு மேலே சாப்பிட போகிறோம். இட்லி ஒரு 6 இட்லி இருக்கு. ஆம்லெட்டை போட்டுறேன். ஆம்லெட் தோசையோட ஊற்றலையா? உனக்கு வேணா தோசையோட ஊற்றுவேன். ஒரு தோசை முட்டை தோசையாவே ஊற்றுவேன். நான் வலிக்கு நமக்கு முட்டை தோசை எனக்கு அது பிடிக்கல. டால்டா எனக்கு பிடிக்கல. அது தோசை மேல முட்டையை ஊற்றுறது பிடிக்கல அவனுக்கும். ஏன் எல்லாம் தெரியல, அது கொஞ்சம் கனமா இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் மாவு இருக்கு, அப்புறம் அது மேலே முட்டை ஊற்றினா அப்புறம் இன்னும் கனமா தானே ஆகும். அது டேஸ்டா இல்லை எங்களுக்கு. வெறும் ஆம்லெட் தான் டேஸ்டா இருக்கு.
அதுலேயே ஆஃப் பாயில் ஃபுல் பாயில்னு போடுற ஆளுமே அது என்ன எப்படி? ஆஃப் பாயில் தான் நான் போடுறது. இப்போ நான் திருப்பி போடாமல் தான் எடுப்பேன். ஓ, ஃபுல் பாயில்னா திருப்பியும் போடணும். திருப்பி போடணும் ஃபுல் பாயில்னா. ஓ, அதுவும் நல்லா இருக்காது. ஃபுல்லாக வெந்துச்சுன்னா முட்டை நல்லா இருக்காது டேஸ்ட்டாக. இப்படி ஆஃபாக வெந்தால் தான் நல்லா இருக்கும். எனக்கு ஆஃப் பாயில் தான் பிடிக்கும். இது நல்லா இருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாக. இது ஆம்லெட்னாலே ருசி நல்லா தெரியும். முட்டையோட வெரைட்டி ருசி நல்லா தெரியும் இதில். ஆஃப் பாயில் முழுசாக வெந்துச்சுன்னா அது என்னமோ இருக்கும். இன்னைக்கு அது அப்படியே லக்கா வரணும். இந்த பெரட்டி போட்டேன். ஆனால் ரொம்ப வேக வைக்க மாட்டேன், லைட்டாக வேக வச்சுட்டு எடுத்துருவோம். ஏமே ஆம்லெட்னாதே வெங்காயம் போடுவாங்க. ஆஃப் பாயில் ஃபுல் பாயில்னா வெங்காயம் தேவையில்ல. முட்டையிலே உங்களுக்கு பிடிச்சது இதுதானா? ஆமாம், எனக்கு பிடிச்சது இது ஒன்று. அவிச்சா கூட பிடிக்க மாட்டேங்குது. முழுசாக சாப்பிடுவோம். முழுசாக சாப்பிட்றது அது கூட பிடிக்க மாட்டேங்குது. இது இந்த இது மாதிரி உடச்சூத்தி ஒன்று போடுவீங்கல்ல இந்த மசாலா? அது நல்லா இருக்கும். தக்காளியெலாம் போட்டு மசாலா மாதிரி போட்டோம்னா அது நல்லா இருக்கும். அது நிறைய வேலைங்கிறனால ட்ரை பண்ணுறது இல்லை அது செய்யலாம். அது ரசம் வச்சா அதை மட்டும் வச்சா கூட தொட்டுக்கிட்டாரலாம். பொரியல் மாதிரி. பொரியல் மாதிரி. ஆமாம், நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வர வர அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. இந்த இதே பிடிச்சிது எனக்கு. பள்ளிக்கு அம்மானால அப்டேட் பண்ணிக்க முடியல. புதுசு புதுசாக டிஷ்ஷை கண்டுபிடிச்சி சாப்பிடணும். நீங்கள் புதுசாக எதுவும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா மம்மி? பழசுலேருந்து ஏதாவது மாற்றிருக்கீங்களா? இதில் இது மாதிரி பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கு அப்படின்னு. இந்த உனக்கு தோசை ஊற்றிட்டேன். முட்டை தோசை. இந்த ஒரு சில அம்மாட்ட இருந்து ஒன்று ஒன்று கற்றுக்கிட்டீங்களா? இந்த வெங்காயம் வெடிக்கிறது அந்த வேலைக்கிற அம்மாட்ட இருந்து அது மாதிரி. இந்த வேர்த்து ஊற்றுறதுல பாதி வயசானவங்களுக்குலாம் முடியாமல் அந்த முறுக்கு போய் அவ்வளோ அப்படியே இருந்தது. என்னப்பா இப்படி இயற்கை சீட்டம் இவ்வளவு இருக்குப்பா. அதுக்கு பேர் தான் வெயில் காலம். ஆமாம், வெயில் காலம். இதெல்லாம் தாண்டோம்னா அடுத்து மழை காலத்துக்கு போயிடலாம். மழை அதிகமாக இருந்தாலும் போகிற இடத்துக்கு பிரச்சனை, வர்ற இடத்துக்கு பிரச்சனை. அடாடா, மழையெல்லாம் எப்படி வேணுமா? நைட்டு 9 மணிக்கு பெஞ்சு காலையில் 5 மணிக்கு அமர்ந்தோம். அப்போ தான் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு. பகல்லாம் பெஞ்சிச்சுன்னா போகிற இடத்துல நினைக்கணும், ட்ரெஸ்ஸு நினைக்கணும். ரோட்டு வெயில் பார்க்குறவங்களாம் ரொம்ப கஷ்டம் பாவம். இந்த நேரத்தில் வெயிலில் ரோடு போடுறாங்க வேறு. இப்போ இந்த ரோட்டு வெயில் பார்க்குறவங்களாம் அவங்களாம் இந்த காசுக்காக தானே பார்க்குறாங்க பாவம். அவங்களும் 1 மணி 2 மணிக்கு எல்லா வேலையுமே ரெஸ்ட் எடுத்துக்கிறா இல்லையா? இருந்தாலும் இந்த வெயிலே இப்போ நம்மளால பார்க்க முடியலையே. யோசிச்சு பாரு, அடுப்படிக்குள்ளே நிற்க முடியல, வெயில் எப்படி நிற்பாரு? இல்லை, அவங்களுக்கு அது பழகிடுச்சுல. நம்ம சொகம் கண்டுட்டோம் வீட்டுக்குள்ளே இருந்து. இல்லை, அது கஷ்டம் தான். இப்போ இந்த வெயில் கிளைமேட் எல்லாம் கஷ்டம் தான். எந்த காலமெல்லாம் பரவாயில்ல, இருக்கிற காலம். அந்த காலத்தில் இவ்வளவு இல்லையா? இவ்வளவு வெயில்லாம் இல்லை. இவ்வளவு வெயில் இல்லை, இவ்வளவு ஒரு இதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த காலத்தில் இந்த ஓசோன் இதுவாயிடுச்சுன்னு சொன்னால யூவி கதிர்கள் நேரம் யாருக்கெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுத்துக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் இவ்வளோ இருக்காதுல்ல. இவ்வளோ இருக்காது. இருந்தாலும் ஒருவேளை எங்களுக்கு வயசுனால தாங்கணுமோ. நம்ம இப்போ வயசானனால எங்களால எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்க முடியல. உடம்பு இடம் கொடுக்கல, மனசானே எல்லாருக்கும் உடம்பு இடம் கொடுக்கல. மற்றபடி சின்ன வயசு பிள்ளைங்க இருந்துட்டு தானே இருக்கீங்க. ஆமாம், ஆனால் அதுகளுக்கு தானே வேர்க்குது இல்லையா? வேர்க்குது, ஆனால் தாங்குது இல்லை. ஆமாம், உடம்பு தாங்குது. எங்களுக்கெல்லாம் அப்படியே பிடிச்சி விட்டுற மாதிரி இருக்கு இதயமெல்லாம். அப்படியே ரொம்ப ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாது. இல்லைன்னா வெளியே போய் போட்டிக்குள்ள உட்காரணும். அப்படி உட்கார்ந்தே இருந்தாலும் கையை பிடிச்சிக்குது, காலை பிடிச்சிக்குது. ஏன் கேட்குறேன், 1008 பிரச்சனை தான் இருக்கு. இளமையிலே சாதிக்கணும், இளமையிலேயே நல்லா இருந்துடணும். போ அதுக்கப்புறம் முதுமையெல்லாம் நம்ம முதுமையில எல்லாம் கஷ்டம். இன்னொரு ஹெல்ப் தேவைப்படும். ஆமாம், யார் வருவா இந்த காலத்தில்? பெத்த பிள்ளையும் வராது, ஒருத்தரும் வர மாட்டார். ஆமாம், அவங்களுக்கே வேலை இருக்குல்ல. எந்த உயிராக இருந்தாலும் அவங்களுக்கும் படிக்கணும், எழுதணும்.
இதில் 2 தோசையை மட்டும் வைக்க எனக்கு அப்புறம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட். தோசை, அவளுக்கு முட்டை தோசை, எனக்கு ஆம்லெட்டு, இட்லி, தோசை, இந்த மிளகா சட்னி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட். வெள்ளிக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காயை நறுக்கி உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். பிசைஞ்சு வச்சு இந்த தோசைக்கல்லே வறுக்கிறேன் பாருங்க. அது என்ன ரவுண்ட் ஷேப்? ரவுண்ட் ஷேப்பாக. வாழைக்காய் ஒரு வாழைக்காயும் திருப்பி போடணும். ஒன்று ஒன்றா திருப்பி போடணும். அது வேகாத மாதிரி இருக்கு. அதுக்கு நம்ம இன்னைக்கு வாழைக்காய் முதல்ல வேறு மாதிரி செய்வீங்க, இப்போ தான் கொஞ்ச நாளாக இதை செய்வீங்க. ஆமாம், இதே அந்த அவங்க விட்டு வேலைக்கார மசாலா அதனால அதில் நீங்கள் செய்கிறது எல்லாத்தையும் சேர்த்து குழம்பு மாதிரி செய்வீங்கல்ல. எதுனா தனியாக வாழைக்காயே தெரியும். வெள்ளிக்கிழமை இன்னைக்கு எப்போ குளிப்பீங்க? குளிக்கணும். இப்போ குளிச்சுட்டு பேரூராட்சிக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியே வரல. பேரூராட்சியில் போய் சொல்லணும். சமையல் பாதி முடிச்சிட்டிங்களா? எல்லாம் முடிச்சாச்சு. சாதம் வடிச்சிருக்கேன். அந்த இந்த இது கீரை மண்டி, ரசம், வாழைக்காய் மசாலா. ஹோட்டலில் நிற்கிறவங்களும் கஷ்டமாக தானே இருக்கும் இல்லையா? ஆமாம், அவங்க ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஊற்றிக்கிட்டு தான் நிற்பாங்க ட்ரெஸ் எல்லாம். இப்போ அவங்கள்ட்ட கல்லில் போடுறத வாங்கி சாப்பிட்டோம்னா வேர்வையோட தானே. ஆமாம், எல்லாம் கலப்படமே. அதனால டேஸ்ட்டாக இருக்குமா? ஆமாம், அதே டேஸ்ட்டாக இருக்கு. இது வடை போடுறவங்க, ஆனால் வடை போடுறவங்க இப்போ போட மாட்டாங்கல்ல, காலையில் வெள்ளெண்ணெய் போட்டுருப்பாங்க. போட்டு வச்சுருக்கதே இப்போ சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஈவினிங் சாயந்தரம் நேரம் போடுவாங்க. இது விட்டு வச்சுருவோம். அவனுக்கு கொஞ்சம் வேகட்டும். வந்துருச்சு. இது வைப்போம். இது அடுத்தவங்களா? இது தோசைக்கல்லே போட்டோம்னா ஒன்றும் ஆகாது. தோசை ஊற்றலாமா அடுத்து? இதை வேக வைக்கிறது இது வேற தோசைக்கல்ல தான் வைக்கிறேன். இந்த தோசைக்கல்ல வைக்கல. சப்பாத்தி எல்லாம் போடுவோம்ல, அந்த தோசைக்கல்ல தான் வைக்கிறேன். இதை கழுவிட்டு அப்புறம் சப்பாத்தி எல்லாம் போட்டுக்கலாம். அந்த தோசைக்கல் தோசை ஊற்றுறதுல ஒன்றுமே பண்ணக்கூடாது. அப்படியா? ஆமாம், அதில் ஆம்லெட் இல்லைன்னா தோசை எடுக்க வராது. ஏன் அது கல் மேலே வைக்கிற பொருள் எல்லாம் ஒன்று தானே? இல்லை, அதோட தன்மை மாறி போயிடும். தோசை வேக தோசை அதனால தான். கருவேப்பிலை இப்படி போட்டோம்னா அதோட சேராதுல்ல மம்மி? தனியாக தான் இருக்குல்ல? தனியாக தான் இருக்கும். இதுக்கு பேர் என்ன மம்மி? வாழைக்காய் வறுவல் தான். வாழைக்காய் வறுவல். இதெல்லாம் எடுத்துடுறோம். ஒரு சட்டு எடுத்து இதில் எடுத்துடலாம். சிப்ஸ் மாதிரியா மம்மி? சிப்ஸ் மாதிரி. வாழைக்காய் சிப்ஸ். வாழைக்காய். ஆனால் சிப்ஸுன்னா இது காயணுமா மம்மி? இல்லை, இது காஞ்சி மாதிரி தானே இருக்கு. அந்த அளவுக்கு மொறுமொறு தின்னுவாரு. நம்ம சுடுது. கடையில் வாங்குற சிப்ஸ் எல்லாம் காஞ்சிருக்குண்ணா. நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல? கார்னிஷ் இந்த வாழைக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பிடிக்கும். ஒருத்தர்களுக்கு ஒரு இது ஃபேவர். வலிக்கு நம்மக்கு வாழைக்காய் இப்படி போடுறது பிடிக்குமா அப்படி போடுறது?
எனக்கு இப்படி போடுறது எனக்கு எதா இருந்தாலும் அல்சர் ஒத்துக்க மாட்டேங்குது வாழைக்காய். அதனால அப்படி போட்டாலும் இப்படி போட்டாலும் நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன். இதுன்னா நீங்கள் சாதத்துக்கு தனித்தனியாக வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். அது சேர்ந்து இருக்கும்ண்ணா. ஆமாம். வாழைத்தண்டில் எப்படி போடணும்? வாழைத்தண்டு தண்ணி சத்து இல்லை, அதில் எப்படி பண்ண வர. வேற என்னென்ன காயில் எப்படி பண்ணலாம்? இதில் செய்யலாம், உருளைக்கிழங்குல செய்யலாம். உருளைக்கிழங்கு எடுத்து ஸ்லைஸ் பண்ணி செய்யலாம். உருளைக்கிழங்கு செய்யலாம். உருளைக்கிழங்கு இதே சைஸ் கட் பண்ணிக்கோமா? இதே மாதிரி கட் பண்ணிட்டு உப்பு மிளகா போட்டு கழிஞ்சு வச்சுட்டு இப்படி செய்ய வேண்டியது. ஆனா இப்பதான் இதெல்லாம் செய்யறாங்க, அந்த காலத்துல எல்லாம் இல்லை. இப்பதான் செய்யறாங்க. அந்த காலத்துல வாழைக்காய் இருந்துச்சா இல்லையா? வாழைக்கால காலகாலமா இருக்கு, செய்யறது இப்பதான் செய்யறாரு. புதுசா டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்பிட்றாங்க. ஆமா, பிரியாணி இப்போ புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. நான்லாம் இதான ஜில்லுங்குது கை, என்னன்னு தெரியல. மம்மி நான்லாம் இருந்ததில்ல, நான் இப்போ சாப்பிட்றோம்ல, அதெல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சா? நானும் எனக்கே தெரியாது சரியா. மைதா மாவு. பரோட்டா தெரியும், அப்பையில இருந்து. பரோட்டா தெரியும், அப்பையில இருந்தே இருந்துச்சு பரோட்டா. சப்பாத்தி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி இருந்துச்சு. நான்லாம் இல்லை. தோசை இருந்துச்சு. நான்லாம் இல்லை. நான்லாம் இப்போதான் புதுசா. அது லாஸ்ட் நட ரெடி ஆகிட்டு இருக்கு. சரி, குடிச்சிட்டு கிளம்புமா, பேர் வச்சுக்கி வா, அப்புறம் அவங்க போயிடுவாங்க. மத்தியானம் லஞ்சு சமைச்சாச்சு. சுட சுட சாதம், ரசம், வாழைக்காய் வறுவல். இங்கே பாருங்க, சிப்ஸ் மாதிரி வாழைக்காய் வறுவல், மணத்தக்காளி கீரை, இது மண்டி, அரிசி கழிஞ்ச தண்ணி ஊற்றி. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச். வாங்கி சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.